விஜய் அவர்கள் இன்றைக்கு இலங்கை தொடர்பாக இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு கடிதம் ஒன்றையும் எழுதியிருக்கின்றார்கள். அது மிகவும் ஒரு நல்ல விடயம். இன்றைக்கு அவருடைய நகர்வு அது நல்ல நகர்வாக இருக்கின்றது. இருந்த போதிலும் கூட நாங்கள் ஒன்றை குறிப்பிட்டாக வேண்டும். எதிர்வரும் நாட்களில் நானும் கூட விஜய் அவர்களை நேரடியாக சந்தித்து பேசுவதற்கு இந்திய தமிழ்நாட்டுக்கு செல்வதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அதன் பொழுது நாங்கள் குறிப்பிடுவது வேறு எதுமல்ல, இன்றைக்கு எங்களால் கைது செய்யப்பட்டிருக்கின்ற இந்திய மீனவர்களுடைய கைது என்பது வெறுமையான கைது அல்ல, அல்லது எங்களுடைய நாட்டினுடைய இறைமையை மீறி செயற்பட்டத்தின் காரணமாகவே அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்திய இழுவைமடி படகு உரிமையாளர்கள் யார் என்பதை விஜய் அவர்கள் தேடி பார்க்க வேண்டும். அவ்வாறு சட்டவிரோதமாக இந்திய மத்திய அரசாங்கத்தாலும் கூட தடை செய்யப்பட்டிருக்கின்ற இந்த இழுவைமடி படகுகளை முற்றாக தடை செய்வதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை விஜய் அவர்கள் எடுக்கப்பட வேண்டும். அவ்வாறு எடுக்கும் பட்சத்திலே யாரும் கைது செய்யப்பட போவதில்லை என்பதையும் நாங்கள் குறிப்பிட்டாக வேண்டும். கேரளாவிலிருந்து வந்த தமிழ்நாட்டை கடந்து வந்த மீனவர்களுக்கு எதிரான நடவடிக்கையில் அங்கு இருக்கின்ற மீனவர்கள் முன்னெடுக்கின்றார்கள். அவ்வாறு தங்களுடைய நாட்டினுள்ளேயே இவ்வாறான நடவடிக்கை எடுக்கப்படுகின்ற பொழுது இது இன்னொரு நாடு, சுயாதீனம் உள்ள நாடு, இறைமையுள்ள நாட்டின் மீது இவ்வாறான நடவடிக்கை எடுக்கப்படுகின்ற பொழுது அதற்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பதில் எந்த விதமான குற்றமும் இல்லை என்பதை விஜய் அவர்களுக்கு நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். இருந்த போதிலும் கூட இந்த பிரச்சனையை முடியுமானால் சுமூகமாக பேச்சுவார்த்தையின் ஊடாக ராஜதந்திர ரீதியாக தீர்க்க முடியுமாக அதை நாங்கள் வரவேற்கின்றோம். இலங்கையில் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு கோரி இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கருக்கு தமிழக முதலமைச்சர் சந்திரசேகர் ஜோசப் விஜய் நேற்று முன்தினம் கடிதம் எழுதியிருந்தார். இலங்கை கடற்படையால் ஏற்கனவே 54 மீனவர்கள் கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் 264 படகுகள் இலங்கை அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் இந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியிருந்தார். இதனிடையே கடந்த மாதம் 16ஆம் தேதி முதல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மீன்பிடி தடைக்காலம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரையான 61 நாட்களுக்கு மீன்களின் இனப்பெருக்க காலத்தை கருத்தில் கொண்டு மீன்பிடி தடைக்காலம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் சி ஆஃப் ஸ்ரீலங்கா கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்த 21 படகுகளுடன் 145 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர்.